நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் ஆடியோஸ் ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு தான். அதாவது சர்வீஸ்க்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வந்துருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்முக்கு யூஸ் பண்ணியிருந்த ஆம்பிளிஃபையரு. அது பழைய டைப்பு கட் போர்டு போட்டு செஞ்சுருந்தாங்க அந்த ஆம்பிளிஃபையரை. உள்ளே வந்து ஒயரிங் எல்லாம் குப்பை மாதிரி இருந்தது. நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நீட்டாக செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. நீட்டாக பண்ணியிருக்கோம். இது நம்ம கைக்கு வர்றப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வெளியும் சரி உள்ளவும் சரி எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம கைக்கு வர்றப்போ இருந்த கண்டிஷனு. கிடைக்கிற போர்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பல பக்கம் பல தடவை சர்வீஸ்க்கு போய் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பண்ணி இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஐசியுமே இருக்கும். 7294, 7297, அப்புறம் சப்புக்கு பார்த்திங்கன்னா 4440 ஐசி 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி சர்க்கியூட்டை மாற்றி போட்டு அது போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல விதமாக போட்டு ஒரு குப்பை மாதிரி தான் கலரி வச்சுருந்தது அதுக்குள்ளே. ஆனால் இதில் கஸ்டமருக்கு கொண்டாந்து கொடுக்கும்போது சொன்னது என்னென்னா, சப்பு வேலை செய்யலைங்க, சரவுண்டு வரமாட்டேங்குது அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. நான் இதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு உள்ள ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். அவர் பார்த்துட்டு இது என்னங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. கொஞ்சமெல்லாம் நீட்டாக பண்ண முடியாதுங்க, இது ஃபுல்லாகவே பிரித்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை பொறுத்து அவங்களும் சரின்னு சொன்னதுனால நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அதுலேருந்து எல்லாத்தையுமே ஒரு மூட்டையை கட்டி அவங்க வெளியே கொடுத்தாச்சு. நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி தான் கொண்டு வரும்போது பாடுதுங்க, இந்த மாதிரி சின்னதாக ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டினோம்னா தான் அவங்களுக்கு வந்து அது சொல்லி புரிய வைக்க முடியலைங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கேட்டிருந்ததுனால எவ்வளோக்கு எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குது. அதில் இருந்த பொருள் எல்லாமே எடுத்து அவர்கிட்டே கொடுத்தாச்சு. அதிலிருந்து எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் இந்த கேபினெட்டு, அவ்வளோதான் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. மற்ற பென்ட்ரைவ் போர்டிலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக போட்டது தான். அந்த பொருள் எதுவுமே இதில் பயன்படுத்தலை. அப்புறம் அந்த கண்ட்ரோலு நாப்பு நம்ம எல்லாமே செட்டாகவே கிட்டத்தட்ட அது கேபினெட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தாங்க அதில் பழசு. இது எல்லாமே புது பொருள் தான் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை கெப்பாசிட்டர்லேருந்து எல்லாமே புதுசு. ஃபேன் அதுக்குள்ளே ஆல்ரெடி 2 இருந்தது, அதையே ரெண்டுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டாச்சு. டிஎம்கே சாக்கெட்டு, ஆர்சி சாக்கெட்டு இதில் பார்த்திங்கன்னா அது பழசு அப்படியே யூஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதில் ஜிம்முக்கு போடுறது அப்படிங்கிறதுனால ஆக்ஸ் இன்புட்டு இதுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம ஒரு அதில் யூஎஸ்பி போர்டில் வர்ற ஆக்ஸே அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சும்மா கொடுத்து விட்டாச்சு. பழைய ஆர்சி சாக்கெட்டில் அப்படியே போட்டு விட்டாச்சுங்க. அங்கே ஜிம்மில் இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் ஆரஞ்சு ஸ்பீக்கரு அது மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம எஸ்டிகே இதில் பார்த்திங்கன்னா 5 சேனல் ஐசி வரக்கூடிய போர்டு அதை பயன்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் சப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு சப்புன்னு வச்சுருக்காங்க. சப்பு எங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது அப்படிங்கிற சொன்னதுனால ஒரு 2 ஃபெட்டு மட்டும் வர மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இதை கொண்டு அங்கே வச்சு நம்ம போடையில் இது அவங்களுக்கு அதுவே இப்போ அதிகமாக இருக்கிறங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரூம் பெருசு, பட்டு க்ளோஸ்டு ரூமாக இருக்கிறதுனால அதுவே ரொம்ப எக்கோ, அதில் வரக்கூடிய அந்த சப்பு பேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. செட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை கொண்டு ஜிம்மில் மாட்டி விட்டு ஒரு வீடியோ எடுத்துங்க, அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏம்பு வைக்கிறதுக்குனே தனியாக மேலே ஒரு செல்ஃப் அடித்து கொடுத்துருக்காங்க. அது அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே வச்சு செக் பண்ணிக்கிட்டோம். முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆரஞ்சு ஸ்பீக்கரு 5 போட்டிருக்காங்க. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா சப்பு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு சப்பு, பழைய சப்பு, மேலே மெகா ஷீட் எல்லாமே பிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க இப்போதைக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதில் இருக்கக்கூடியதுலேயே வச்சுங்க. ஆனால் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கருமே ஆகாது, எல்லாமே போயிடுச்சு. அதனால் இப்போ ஸ்பீக்கர் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம்.
இது பார்த்திங்கன்னா இது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஜிம்மு தான் இது. இது மாதிரி ஈரோட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் ஃபிட்டிங்னாலும் சரி, இல்லை எல்இடி டிவி இன்சுலேஷன் இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் ஒர்க்னாலும் சரி, நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபிட்டிங் ஒர்க்கு சொல்கிறேன். வேறு புது ஆம்பு அடிக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தர் கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதுக்கு உண்டான விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அந்த நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருங்க, அதை கொஞ்சம் பயன்படுத்துங்க, சரிங்களா? அதே மாதிரி அந்த இது நம்ம சொன்னது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அதையும் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி செஞ்சோம், அது சரியாக இருந்துச்சு, அப்படி சரியாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், இல்லை சரியாக இல்லை இதனால இப்படி வந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும், சரிங்களா? கேள்வி மட்டுமே கேட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு போனீங்கன்னா அப்புறம் அடுத்தவங்களுக்கு நாளை பின்ன இன்னொருத்தருக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு அது ஒரு மனசு வரமாட்டேங்குது. அதனால் நீங்களும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரியாதையோடு நடந்துக்குங்க, சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து 5.1 ஆம்பிளிஃபையர் ஒன்று புதுசு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு மற்றதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக ஏதாவது ஆர்டர் இருந்ததுனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்குறனாலும் சரி, சந்தேகம் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேளுங்க. ஏதாவது ஆர்டர் இருந்ததுன்னா நீங்கள் கால் கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை.